அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் தர்காவில் கந்தூரி விழா நடத்த தடை கோரிய வழக்கில் அரசு தர்கா தரப்பிற்கு நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், முழு விவரம் என்ன? சிக்கந்தர் தர்கா தரப்பு அந்த கந்தூரி விழா நடத்த தடை கோரி வழக்கு என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையில் நீதிபதி சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். வழக்கு தொடர்பாக அரசு மற்றும் தர்கா தரப்பில் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை அந்த நீதிபதி உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிப்பதாக கூறி இந்த வழக்கை ஒத்திவைத்து மதுரை அமர்வு உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. மதுரையைச் சேர்ந்த மாணிக்கமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் சிக்கந்தர் பாதுஷா தர்கா உள்ளது. இந்த தர்காவை தர்கா கமிட்டி அமைத்து நிர்வகித்து வருகிறார்கள். இந்த நிலையில் சிக்கந்தர் பாதுஷா அந்த அவுடைய தர்காவில் சந்தனக்கூடு 21ஆம் தேதி துவங்கி வரும் ஜனவரி 6ஆம் தேதி வரை நடைபெறுவதாகவும் என தர்கா தரப்பில் அறிவிக்கப்பட்டது. கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் அந்த சந்தனக்கூடு துவங்கிய நிலையில் தர்கா தரப்பில் அச்சிடப்பட்ட விளம்பர போஸ்டர்களில் கந்தூரி நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த உயர்நீதிமன்றம் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மலை உச்சியில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்றும் அதற்கான தீர்வை உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகி பெற்றுக் கொள்ளலாம் என அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தர்கா தரப்பில் இதுவரை உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததாக தெரியவில்லை. இந்த நிலையில் இந்த வருடம் கந்தூரி நடைபெறும் என்றும் அதற்காக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது என செய்தித்தாள்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 3 நீதிபதிகள் அமர்வு கந்தூரி நடத்த தடை விதித்துள்ள நிலையில் தர்கா கமிட்டி கந்தூரி நடைபெறும் என தெரிவித்துள்ளது. இது குறித்து புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கந்தூரி விழா நடத்த தடை விதிக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஸ்ரீமதி முன்பாக விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஏற்கனவே மதுரை அமர்வு மலை உச்சியில் கால்நடை பலியிடவும் அசைவ உணவுகளை பரிமாறவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் சந்தனக்கூடுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வேறு நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்க மாட்டோம் என தெரிவிக்கப்பட்டது. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்பவர் இந்த மனு விசாரிக்க உகந்தது அல்ல, ஒரே கோரிக்கையை வலியுறுத்தி 2 முறை மனு தாக்கல் செய்வது ஏற்கத்தக்கது அல்ல எனவும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலேயே கந்தூரி விழா நடத்தக்கூடாது என உத்தரவு உள்ளது. திருப்பரங்குன்றம் பகுதியில் அல்ல, மலைக்கு கீழே கந்தூரி நடத்தலாம் என தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் மலை உச்சியில் கால்நடைகள் பலியிடுவது மட்டுமல்லாமல் அசைவ உணவுகள் பரிமாறுவதும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து நீதிபதி பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிடுவதாக தெரிவித்தார். அரசு தரப்பில் அந்த 2 தரப்பினரும் அந்த உரிமையில் பாதிக்கப்படக்கூடாது என குறிப்பிடப்பட்டது. அதற்கு நீதிபதி அவ்வாறு பாதிக்கப்பட்டாலும் ஏற்கனவே பாதிக்கப்பட்டதற்கும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அரசிற்கு நீதிபதி கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இவற்றை பதிவு செய்து கொண்ட நீதிபதி அந்த வழக்கு தொடர்பாக அரசு மற்றும் தர்கா தரப்பில் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இந்த இடைக்கால உத்தரவை பிறப்பிப்பதாக கூறி வழக்கை ஒத்திவைத்து நீதிபதி ஸ்ரீமதி உத்தரவிட்டுள்ளார். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.